ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் வந்து ஒரு எண்டிங்க நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 4 எபிசோட்ஸ்ல வந்து இந்த சீசன வந்து முடிக்க போறாங்க. சீசனோட இந்த சீரிஸே வந்து எண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இருக்க 4 எபிசோட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வரப்போகுது, அதில என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ சினிமேச்சன்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் வந்து அவனோட ஃபியரை ஓவர் கம் பண்றான். அதாவது எபிசோடு 3ல வந்து நம்ம ராபின் என்ன சொல்லியிருப்பான்னா, என்னோட ஃபியரை நான் எப்போ ஓவர் கம் பண்ணனோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நானா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வில்லியமுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. அதுவும் எபிசோட் 5ல வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண் வழியா, அதாவது டெமோகார்கனோட கண் வழியா வந்து பார்த்தோன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாவர நிலைமையில இருக்கும்போது, அவன் வந்து அவன் கண்ணால அவன் பார்த்துட்டு, அவனோட ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணி, அவன் வந்து அந்த பவரை வந்து அன்லீஷ் பண்ணுறான். அதாவது அவனோட ஃபியர் ஓவர் கம் பண்ணதுனால தான் அவனோட பவர் வந்து அங்கே அன்லீஷ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராபினும் வந்து சொல்லியிருப்பாள். ஸோ அதை நினச்சி அவன் ரியலைஸ் பண்ணி அவனோட பவரை அன்லீஷ் பண்ணி அந்த டெமோகார்கனை எப்படி அவன் ஓன் வேல டெத் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எபிசோடில் அதை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 3 அப்படின்னா 3, 4 அந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரியோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது வீக்னஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. என்ன வீக்னஸ்ன்றதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க சொல்லலை. ஸோ நம்ம மேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, என்ட்ரியோட மெமரிக்குள்ளே போயிருப்பா. ஸோ அந்த மெமரிக்குள்ளே இருந்துட்டு ஒரு இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் மவுண்டனில் போகும்போது அந்த மவுண்டன் சைடு வந்து போகக்கூடாது. நம்ம என்ட்ரி வந்து ஓலி கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஓலி வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பா. ஸோ வந்து கூப்பிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுதான் வந்து அவனோட வீக்னஸ். ஆனால் இது வந்து எந்தனால அவன் வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி காமிக்கும்போது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு எமோஷன் இருக்குது. அந்த ஒரு எமோஷன் ஒரு மெமரி, அவனோட மெமரிக்குள்ளே தானே வந்து நம்ம 2 பேருமே இருக்காங்க. நம்ம மேக்ஸும் அப்புறமா ஹோலியும். ஸோ மெமரின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி சோகமாகவும் இருக்கும். ஸோ அந்த சோகத்துலேயும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபியர். அந்த ஃபியர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ அவன் இன்னும் ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்து வெக்னா இல்லை, அதாவது என்ட்ரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபியர் இருக்குது. அவன் வந்து இப்போ டெத் பெட்டில் இருந்து டெத் ஆகிட்டு அவன் ஒரு வெக்னாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறமாவும் அவன் டெமோகார்கன் பவர் எல்லாமே இருந்தாலும், டெமோகார்கனை ப்ரொசஸ் பண்ணுற பவர் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியர் அவனுக்கு வந்து போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபைனல் ஃபார்முக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ டெமோகார்கன் எல்லாம் ப்ரொசஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம வெக்னா வந்து செய்கிறான், அதாவது என்ட்ரி வந்து செய்கிறான். ஆனால் வந்து இவன் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து இது கட்டுப்படுத்துகிறாங்க, அது வந்து ஓனாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரியல் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு தான். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆகாயத்தில் சுற்றி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரியல் ஃபார்ம் ஆஃப் வெக்னாவோட ரியல் ஃபார்ம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது வரைக்கும் நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டது தான். இதே மாதிரி நம்ம டீம்ஸும் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு தான். ஸோ ரியல் ஃபார்ம் வந்து இந்த அடுத்த எபிசோடில் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, நம்ம வெக்னாக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால கூட அவன் வந்து வீக் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணுறான், அதாவது வீக் சோலை வந்து டார்கெட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து நம்ம வில்லியம் கிட்ட சொல்லியிருப்பான் ஒன்று, வீக்கான சோல்ஸை மட்டும்தான் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன், அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும், அவங்க தான் வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க, அதாவது அவங்கள வந்து கட்டுப்படுத்தி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்கள படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான் வெக்னா வந்து. ஸோ இதை தான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். இந்த வகையில் இவன் எதுக்கு இந்த அளவுக்கு வீக் பீப்புளை மட்டும் சூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இத்தனை பவர் இருந்தும் அவன் வந்து வீக் பீப்புளை எதுக்கு சூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தான் அந்த ஃபியர் கான்செப்ட்ன்ற ஒன்று வருது. ஸோ அவனோட ஃபியர் அவன் ஓவர் கம் பண்ணியிருந்தான்னா மேபி அவன் வந்து எல்லாரையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அவனோட ஃபியர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மேஜர் வீக்னஸே. ஸோ அந்த ஃபியர்னால மட்டும்தான் அவன் வந்து எல்லாரையும் டார்கெட் பண்ணாமல் செலக்டடாக சில்ட்ரன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதா நான் வந்து அசியூம் பண்ணேன். உங்கள் தியரியை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.